ஜாக்கி சான் மற்றும் வில் ஸ்மித் உடைய மகன் ஜேடன் ஸ்மித் நடிச்சு கடந்த 2010 வெளியான கராத்தே கிட் படம் பல 90s கிட்ஸ் பார்த்து சிலாகிச்ச படம். கராத்தே கிட் இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா 1984 இருந்தே பல கராத்தே கிட் சீரீஸ் படங்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இப்போ 2010க்கு அப்புறமா ஜாக்கி சான், ரால்ஃப் மாச்சி உள்ளிட்ட பலர் நடிப்புல கராத்தே கிட் படம், அதாவது கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். கராத்தே கிட் படங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஒன்லைன் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ எதை பார்த்து பயப்படுறியோ அந்த பயத்தை நீ ஃபேஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்துடைய ஒன்லைனும் அதே தான். ஆனா களம் மட்டும் மாறி இருக்கு. என்ன கதை அப்படின்னா, நம்ம கதையுடைய கராத்தே கிட் யாரு, அதாவது ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லீ. ஒரு எதிர்பாராத சம்பவத்தால லீயும் அவனுடைய அம்மாவும் சீனால இருந்து அமெரிக்கா வந்துடுறாங்க. வந்த இடத்துல தன்னோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தையும் மீறி சண்டைக்கு போற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு லீ. கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்துடைய கதை. சோ இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஜாக்கி சான் ஒரு குங்ஃபு கூடத்தை நடத்தி வராங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவருக்கும் ரால்ஃப் மாச்சியோ குடும்பத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே அழகா கொண்டு முந்தைய பாகங்களோட படத்தை இயக்குனர் கனெக்ட் செஞ்ச விதம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. சோ கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்ல ஜாக்கி சானுக்கும் ரால்ஃபுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் படம் முழுக்கவே ஹீரோ பென் வாங்குடைய காதல் கதை, அவனுக்கும் வில்லனுக்கும் இடையேயான மோதல், இதுதான் பயங்கரமா டாமினேட் பண்ணுது. ஒரு கட்டத்துல படம் பாக்குற நமக்கு என்னடா ஜாக்கியவே சைட்லைன் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஃபீல் ஆகுது. 2010 ரிலீஸ் ஆன கராத்தே கிட் படத்துல ஜாக்கி சான் அண்ட் ஜேடன் ஸ்மித் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஆகட்டும், அதே மாதிரி ஜாக்கி சான் ஜேடனுக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப எமோஷனலா ரியலிஸ்டிக்கா நமக்குமே கனெக்ட் ஆகும். ஆனா கராத்தே கிட் லெஜெண்ட்ஸோட இந்த படத்துல போற போக்குல இந்த விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் பல இடங்கள்ல வருது. லீ அண்ட் ஜாக்கிக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் இன்னுமே அழகா காட்டியிருக்கலாம். இந்த படத்துல ஜாக்கிக்கு பெருசா சண்டை காட்சிகள் இல்ல அப்படின்னாலும் படத்துல அவருக்குன்னு வரக்கூடிய சில ஃபைட் காட்சி எல்லாமே அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல நகைச்சுவை கலந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ரசிக்கும்படியா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ லீ இருக்கார் இல்லையா, சோ அவரை சண்டைக்கு ட்ரெயின் பண்றதாகட்டும், லீ ஹீரோயினோட அப்பாவை ட்ரெயின் பண்ற காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் லவ்வர்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். சோ ரால்ஃப் வரக்கூடிய காட்சிகளும் டாப் டக்கர். ஜஸ்டின் பிரவுன் ஒளிப்பதிவுல காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகள் எல்லாமே தியேட்டர்ல தெரிக்குது. பயங்கரமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றதை நம்மளாலையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி டாமினிக் லீவிஸ் இசையும் படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. சரி, படத்துல என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாக்கி சான் மற்றும் ரால்ஃப் மாச்சியோ ரெண்டு பேரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நீங்க ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபைட் சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மினிமலா தான் இருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 2010 வெளியான த கராத்தே கிட் படத்துல இருந்த எமோஷன் காட்சிகள் மற்றும் அந்த வில்லன் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கதை இதுதான், கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறது கராத்தே கிட் பட ரசிகர்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கிறதால கதை மூவிங்ல நமக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் சேலஞ்சான ஒரு விஷயம். ஆனா அது இந்த படத்துல பயங்கரமா மிஸ் ஆயிருக்கு. கதை ரொம்பவே பிளாட்டா மூவ் ஆகுறது பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும். ரொமான்ஸ் போர்ஷன்ல பெருசா கெமிஸ்ட்ரி செட் ஆகாததும் மைனஸ் தான். ஆனா பழைய கராத்தே கிட் படங்களை பார்க்காம ஃப்ரெஷ்ஷா இந்த படத்தை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். மற்றபடி இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் கதை அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல ஆவரேஜ் படமா தான் வந்திருக்கு. படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.